வணக்கம். நான் திரைப்பட பாடலாசிரியர் கலைக்குமார். திரைப்பட தயாரிப்பாளர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி சார் அவர்கள் அவருடைய திடீர் மறைவுன்றது உண்மையிலேயே எல்லா தமிழ் திரைப்படம் மட்டும் இல்லை, தெலுங்கு இண்டஸ்ட்ரி, கன்னட இண்டஸ்ட்ரி, தென்னிந்திய திரைப்படமே ஸ்தம்பித்து போன ஒரு நிகழ்வு அது. அதாவது சாதாரணமாக அவருடைய மரணம்ன்றது ஒரு வயோதிக மூப்புனாலேயோ அது மாதிரியோ அது இல்லாமல் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஆகி அவர் இறந்தது உண்மையிலே யாராலையுமே ஜீர்ணிச்சிக்க முடியல. கிட்டத்தட்ட எனக்கெல்லாம் அவரெல்லாம் 33 வருடமாக பழக்கம். நான் பத்திரிகை துறையில் இருக்கும்போதிலிருந்து அவர் பழக்கம். நான் முதல்ல அவருடைய சௌத்ரி சாருடைய சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் கம்பெனியில் விக்ரம் சார்கிட்ட உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது பூவே உனக்காக படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக முதல்ல நான் ஒர்க் பண்ண கம்பெனி சூப்பர் குட் ஃபிலிம்ஸு. அது மட்டும் இல்லாமல் சௌத்ரி சார் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரி, இன்னும் சவுத் இந்தியா மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேயே, இந்திய திரைப்படத்துறையிலேயே அதிக கலைஞர்களை, அதிக இயக்குநர்களை அறிமுகப்படுத்தினது ஆர்பி சௌத்ரி சாராக தான் இருக்கணும். 40க்கும் மேற்பட்ட இயக்குநர்கள், அது மட்டும் இல்லாமல் பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள்னு நிறைய பேரை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவர் அறிமுகப்படுத்தின பாடலாசிரியர்களை நானும் ஒருத்தன். நான் முதல்ல சூரிய வம்சம் படத்தில் தான் ஆர்பி சௌத்ரி சாரோட சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் கம்பெனியில் சூரிய வம்சம் படத்தில் தான் நான் முதல்ல டைட்டில் சாங் எழுதியிருந்தேன். திருநாளு தேரழகா மவராசன் நடையழகான்ற டைட்டில் சாங் கம்போசிங் அப்போ அந்த டம்மி லிரிக் மாதிரி நான் எழுதியிருந்தேன். அது நல்லா இருக்குன்னு எஸ். ராஜ்குமார் சாரும் விக்ரமன் சாரும் ஓகே சொல்லிவிட்டு அப்புறம் சௌத்ரி சார்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி என் அசிஸ்டண்ட்டு கலைக்குமாரே இந்த பாட்டு எழுதிட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கு சௌத்ரி சார் பெருந்தன்மையாக நல்லா இருக்குது, அவரே எழுதிட்டோம் அப்படின்னாரு. இந்த மாதிரி நிறைய கலைஞர்களை ஊக்குவிச்சு அறிமுகப்படுத்தினவர். அது மட்டும் இல்லாமல் நான் உன்னிடத்தில் என்னை கொடுத்த படத்தில் ஏதோ ஒரு பாட்டுக்கு அப்புறம் பிரபலமாகி அசிஸ்டன்ட் டைரக்டர் நீங்கள் பாட்டு எழுத போங்க கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் டைரக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பாடலாசிரியராக வெளியே வந்ததுக்கப்புறம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் கிட்டத்தட்ட 10-12 படத்துக்கு மேலே நான் பாட்டு எழுதியிருக்கேன். சூரிய வம்சத்துக்கு அப்புறம் சொல்லாமலே, விண்ணுக்கும் மண்ணுக்கும், கண்ணுபட போகுதையா, சமுத்திரம், இன்னும் அப்படி சொல்லிட்டே போகலாம். நிறைய படங்கள் எனக்கு பாடல் எழுதுகிற வாய்ப்பு கொடுத்தாங்க. அதன் மூலமாக தான் நான் பாடலாசிரியராக இன்றைக்கி இன்னமும் எழுதிட்டுருக்கேன்னா அதுக்கு காரணம் ஆர்பி சௌத்ரி சார் தான். அவருக்கு என்றென்றுக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த மாதிரி அவருடைய இழப்பு இப்படி திடீர்னு வருன்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இது எப்படி அவங்க குடும்பத்தில் ஏற்றுக்க போகிறாங்கன்றதும் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். எங்களாலலாம் அந்த 2 நாள் 3 நாள் அங்கே இருந்துட்டு யாராலையுமே தாங்கிக்க முடியல. விக்ரம் சார்லாம் தேற்றவே முடியல எங்களால். அவர் வேறு என்ன சொல்கிறது. அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களையும் ஆறுதல்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சௌத்ரி சாரோட ஆன்மா அமைதி அடைஞ்சு எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. அதே மாதிரி அவருக்கு இன்னொரு ஆசை இருந்தது. அவர் 99 படம் பண்ணிட்டார், 100வது படம் பண்ணணும் அப்படின்றது அவருக்கு ஒரு பெரிய கனவாகவே இருந்தது. அதுக்கு ஊருக்கு போயிட்டு அந்த வேலைகளை பண்ணலான்னு தான் அவர் ராஜஸ்தானே போயிருந்தார். வந்ததுக்கப்புறம் 100வது படம் வேலை ஆரம்பிக்கலான்னு அவருடைய ஆசைப்படி இந்த 100வது படமும் அவங்க சூப்பர் குட் நிறுவனத்தில் எடுப்பாங்க. கண்டிப்பாக அதுலேயும் எங்களுடைய பங்களிப்பெல்லாம் இருக்குன்னு வேண்டிக்கிறேன். சௌத்ரி சாருடைய ஆன்மா அமைதியிடையே என்னுடைய வேண்டுதல்கள். நன்றி, வணக்கம்.